தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7 18 வரை உள்ள வசனங்களில் வரக்கூடிய அந்த பெயர்களை குறித்து அவர்கள் தேவனுடைய ஊழியத்தில், அதாவது பவுலோடு எவ்வாறு ஈடுபட்டார்கள் என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு நான் இப்படியாக ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகின்றேன். கிறிஸ்தவ சேவை, கிறிஸ்டியன் சர்வீஸ் என்ற தலைப்பின் அடிப்படையில் நாம் சிந்திக்கலாம். பொதுவாக பவுல் எழுதின நிருபங்களில் அவருடைய நடைமுறை சற்று வித்தியாசமானது. பவுலினுடைய நிருபங்களை அவர் ஆரம்பிக்கும் போது முதலாவதாக வாழ்த்து பகுதியோடு அவர் ஆரம்பிக்கிறார். அதாவது கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்களோடு ஆரம்பம் செய்வார். அதைத் தொடர்ந்து எந்த சபைக்கு எழுதுகிறாரோ அந்த சபையில் இருந்த விசுவாசிகளுடைய நற்குணங்களை பாராட்டி எழுதுவார். அப்ப முதலாவது பவுல் அவரோடு யார் இருக்கிறார்கள் என்பதையும், யாருக்கு எழுதுகிறார் என்பதையும், அவர்களுடைய வாழ்வில் இருந்ததான சில நல்ல பண்புகள், குணாதிசயங்களை பற்றி சொல்லி அதை தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவராக பவுல் இருக்கிறார். அதற்கு பின்பு உபதேச பகுதி இருக்கிறது. உபதேசத்தை அவர் சொல்லுகிறார். அதன் பின்பு நடைமுறை காரியங்களை சொல்லுகிறார். சரி, அப்ப வாழ்த்துக்களோடு ஆரம்பிப்பார். அதைத் தொடர்ந்து அவருடைய நற்குணங்களை பாராட்டுதல், அதன் பின்பு அவர்களுக்காக ஜெபித்தல், பின்பு உபதேசிக்கிறார், உபதேசம் இருக்கிறது, கடைசியாக நடைமுறை இருக்கிறது. சரி, இப்ப நடைமுறை பகுதி அவர் பேசி முடிக்கும் போது சில நபர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு வாழ்த்துதலும் சொல்லுவார். ஏனென்றால் தேவனுடைய ஊழியத்தில் பவுலோடு இருந்தவர்கள் எவ்வாறு பவுலுக்கு உதவி செய்தார்கள் என்பதை அவர் ஒரு முறை கூட நினைத்து அவர்கள் அப்ரிசியேட் பண்றார். அவர்களை எண்ணி கூட ஆண்டவரை துதிக்கிறார். அவர்கள் ஊழியத்திற்காக என்னென்ன செய்தார்கள் என்பதை அவர் நினைவுபடுத்துகிறார். அந்த விதத்தில் இந்த கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 7 18 வரை உள்ள வசனங்களில் பவுலோடு இருந்த நபர்கள், ஊழியத்தில் பிரயாணித்தவர்கள் எவ்வாறு தேவனுக்குள்ளாக இந்த கிறிஸ்தவ ஊழியத்தில் பயன்பட்டார்கள் என்பதை அவர் ஞாபகப்படுத்துகிறார். சரி, அப்ப கிறிஸ்டியன் சர்வீஸ், கிறிஸ்தவ சேவை. பாருங்க, பொதுவாக தேவனுடைய ஊழியத்தை we cannot do God's work alone. தேவனுடைய ஊழியத்தை நாம் யாரும் ஒரே நபராக, ஒருவராக தனித்து செயல்படுத்துவது என்பது கடினமான ஒன்று. அப்ப தேவனுடைய ஊழியத்தில் நாம் யாவரும் இணைந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பவுல் அருமையா சொல்றார், we are laborers together with God. we are laborers together with God. அந்த வசனத்தை நான் தமிழிலும் வாசிக்க விரும்புகின்றேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். So we are laborers together with the Lord. அப்ப பொதுவாக தேவனுடைய ஊழியத்தில் தேவனுக்காக செய்யக்கூடிய அந்த சேவை எதுவாக இருந்தாலும் ஒரு தனி நபராக நாம் எந்த ஒரு ஊழியத்தையும் நிறைவேற்றுவது என்பது மிக கடினமான ஒன்று. எனவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவரது ஊழியத்தில் உடன் பங்காளர்களாக இணைத்திருக்கிறார். நாம் யாவரும் இணைந்துதான் தேவ ஊழியத்தை நாம் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அல்லது தேவ ஊழியத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். சரி, அப்ப இந்த வார்த்தையை பவுல் இங்கே சொல்லுகிறார், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். இதை கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7 18 வரை உள்ள வசனங்களில் நான் பொருத்தி அதனுடைய விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். சரி, இந்த நிருபத்தில் நம்ம எல்லாரும் கொலோசியருக்கு வந்துடலாம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7 18 வரை உள்ள வசனங்களில் பல நபர்களுடைய பெயர்களை அவர் குறிப்பிடுகிறார். எவ்வாறு தேவனுடைய ஊழியத்தில் அல்லது தேவனுக்காக செய்யக்கூடிய சேவையில் அவர்கள்
பங்காற்றினார்கள் என்பதை காணலாம். முதலாவது வசனம் 7-8, அதாவது 4ஆம் அதிகாரம் 7-8 போன்ற வசனங்களில் தீகிக்கு என்ற நபரை குறித்து பேசுகிறார். வசனம் 7 கவனியுங்கள். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். இப்ப இங்கே இவரை பற்றி, அவர் யார், பவுலுக்கு எவ்வாறு உதவி செய்தார், தேவனுடைய ஊழியத்தில் எவ்வாறு பயன்பட்டார் என்பதை இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவன் பிரியமான சகோதரன், உண்மையுள்ள ஊழியக்காரன், கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாள். யார் அப்படின்னா தீகுக்கு. அப்ப தீகுக்கு பவுலனுடைய ஊழியத்தில் உடன் இருந்திருக்கிறார். உதாரணமா பவுலோடு பல வருடங்கள் அவர் இருந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, he accompanied Paul from Ephesus. எபேசுவில் இருந்த அந்த நாட்களில் இருந்தே தீகுக்கு பவுலுக்கு ஊழியத்தில் உதவி செய்திருக்கிறார். So he had labored there with Paul for those 3 years. பவுல் எபேசுவில் இருந்த 3 வருடங்கள் இந்த தீகுக்கு அவருக்கு உதவியாக இருந்தார். சரி, இப்ப தீகுக்கு செய்த முக்கியமான வேலை என்ன என்று கேட்டால், he was to carry the letters to Colossians and Ephesians. கொலோசையர் மற்றும் எபேசியர்களுக்கு எழுதப்பட்ட அந்த நிருபத்தை இவரே கொண்டு சென்றார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21-22 நாம் பார்க்கிறோம். சரி, அப்ப இந்த ஒரு பயணம் மிக பெரியதான ஒரு டேஞ்சர்ல இருந்தது. அதாவது அபாயம், பிரச்சனைகள், சோர்வுகள், இப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட அவருடைய வேலையில் அவர் உண்மையுள்ளவராக அவர் இருந்தார். So he was thankful. Also he was faithful to deliver the word. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்தை கொண்டு போகக்கூடிய பொறுப்பை மிக நேர்த்தியாக அவர் செய்தார். அப்படி இல்லாமல் இருக்குமானால் இன்றைக்கு அந்த கடிதங்கள் நமக்கு இருந்திருக்கார். அதை நாம் 2 தீமோத்தேயு 4:12 பார்க்கிறோம். அப்ப முதல் நபர் தீகுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார்? அவர் பிரியமான சகோதரன், உண்மையுள்ள ஊழியக்காரன், கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாள். குறிப்பாக இவர் செய்த செயல், கொலோசையர் மற்றும் எபேசியருக்கு நிருபத்தை இவர் கொண்டு சென்றார். பவுலோடு எபேசு பட்டணத்தில் இருந்த அந்த 3 வருடங்கள் ஊழியத்தில் அவர் உதவியாக இருந்தார். இரண்டாவது நபர் ஒனேசிமு. வசனம் 9வது வசனத்தை கவனியுங்கள். 9வது வசனத்தில் ஒனேசிமு என்ற ஒரு நபரை பார்க்கிறோம். சரி, இவர் யார் அப்படின்னா, தன்னுடைய எஜமானாகிய பிலமோன் வீட்டிலிருந்து அவர் சில பொருட்களை திருடி சென்று அவர் ரோமுக்கு சென்று விடுகிறார். அதாவது என்ன அவர் திருடி சென்றார் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் அவருடைய எஜமானராகிய பிலமோன் வீட்டிலிருந்து ஏதோ சில காரியங்களை அவர் திருடி கொண்டு அவர் அங்கிருந்து போய் பவுலை சந்திக்கிறார். இப்போது பவுலை சந்திக்கிறார். சுவிசேஷம் அங்கே சொல்லப்படுகிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதைத் தொடர்ந்து பவுல் இந்த கொலோசே இடத்துக்கு அனுப்புறார். இந்த பிலமோன்டைய மறுபடியும் அனுப்புகிறார். எப்படி? ஒரு கடிதத்தோடு அவர் அனுப்புகிறதை நான் பார்க்கிறோம். சரி, இப்ப இவரும் தீகுக்கும் கூட அவர்கள் பிரயாணமாய் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர் அந்த பிலமோன் கடிதத்தை இவரே கொண்டு வந்தவராக இருக்கிறார். மூன்றாவது நபர் வசனம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 10வது வசனத்தில் அரிஸ்தர்க்கு என்ற ஒரு நபரை அங்கே அறிமுகம் செய்கிறார். இந்த அரிஸ்தர்க்கு யாரு? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இந்த எபேசு பட்டணத்தில் நடந்த அந்த ஒரு கலகத்தில் இவரை குறித்து நாம் பார்க்கிறோம். சரியா? இவர் அந்த இடத்தில் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20:4 பவுலோடு அவருடைய ஊழியத்தில் ஈடுபட்டவராக அவர் இருந்திருக்கிறார். அப்புறம் அப்போஸ்தலர் 27:2 வசனத்தில் கூட பவுல் ரோமாபுரிக்கு செல்லும் போதும் இவரை அவர் சந்திக்கிறார். சோ he was a faithful Christian. அவர் உண்மையான ஒரு கிறிஸ்தவராக அவர் இருந்திருக்கிறார். பாருங்க, என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு. சோ பவுலுக்கு பல விதங்களில் உதவி செய்தார். குறிப்பாக அவரோடு கூட இருந்து அவர் பிரயாணம் செய்திருக்கிறார். அவருக்கு ஆறுதலாக அவர் இருந்திருக்கிறார். அடுத்தபடியாக வசனம் 10வது வசனத்தில் இன்னொரு பெயரும் அதிலே வருகிறது, மார்க்கஸ். மார்க் என்ற பெயரை நாம் பார்க்கிறோம். இந்த மார்க் யார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இவர் யோவானாகிய மார்க் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது
பர்னபாவினுடைய இனத்தார். பாருங்க, ஆரம்ப நாட்கள்ல பவுலினுடைய முதல் மிஷனரி பயணத்துல பவுல் மற்றும் பர்னபாவோடு இவர் பிரயாணம் செய்தார். ஆனால் அது தோல்வி அடைந்தது. அதாவது அவரால் அந்த ஊழிய பிரயாணத்தில் நிலைத்து நிற்க முடியவில்லை. அதை அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36 41 போன்ற வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். சரி, அப்ப மார்க்கு அவருடைய வாழ்வுல சற்று தோல்வி இருந்தது. இருப்பினும் அவர் பிற்காலங்களில் ஆண்டவருக்காக அவர் பயன்பட்டிருந்தார். அதை பவுலே சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சொல்றாரு, மார்க் வாஸ் ப்ராஃபிட்டபிள் இன் த மினிஸ்ட்ரி. அவன் என் ஊழியத்திற்கு நல்ல உதவியாளராக பிரயோஜனம் உள்ளவராக இருந்தார் என்று பிற்காலங்களில் அவரை பற்றி சொல்லுகிறார். சரி, அப்ப இவருடைய வாழ்விலிருந்தும் நாம் பல சத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம். We need to forgive the failures of others and give believers the opportunity to make good in the Lord's work. சில வேளைகளில் நம்மோடு கூட ஊழியத்தில் இருப்பவர்கள் தோல்வியை சந்திக்கலாம், அல்லது ஒருவேளை சில நேரங்களில் அவர்கள் ஒரு பலவீனம் உள்ளவர்களாக, கவலை உள்ளவர்களாக இருந்த போதிலும் அவர்களை அன்போடு நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். சரி, அடுத்து 11வது வசனம், ஜீசஸ் ஜஸ்டஸ் யுஸ்து என்ற பெயரை நாம் பார்க்கிறோம். இவர் யார் அப்படின்னா, இவர் ஒரு யூத விசுவாசி. இவரை பற்றி நாம் படிக்கும் போது அவர் ஒரு யூத விசுவாசி. இந்த பெயரினுடைய எபிரேய பதம் என்ன அப்படின்னா, the Hebrew name was Joshua. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்படி மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது? which is translated Jesus in Greek. கிரேக்க மொழியில இயேசு என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. சரி, இப்ப இவர் என்ன செய்தார் அப்படின்னா, he worked with Paul and comforted him, அல்லது இன்னொரு வார்த்தையில encouraged him. அந்த வசனத்தை பாருங்க. யுஸ்து என்னப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான், விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாய் இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். அப்ப இந்த விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் அப்படின்னா யூதர்களை குறிக்கக்கூடிய சொல். ஒரு யூதன் பவுலுக்கு பல நிலைகளில் அவர் உதவி செய்திருக்கிறார். he worked with Paul and comforted him, அல்லது he encouraged him. ரைட், அது மட்டுமல்ல, அவருடைய சிறை அனுபவத்தின் போது கூட அவர் உதவி செய்திருக்கிறார். அடுத்தபடியாக வசனம் 12:13 ஒரு நபரை பற்றி பேசுகிறார். யார் அப்படின்னா, எப்பாப்ரா என்ற ஒரு நபரை பற்றி அவர் பேசுகிறார். இந்த எப்பாப்ரா யார் அப்படின்னா, கொலோசே திருச்சபையினுடைய நிறுவனர் என்று சொல்லலாம், அல்லது கொலோசே திருச்சபையினுடைய ஊழியராக இருந்திருக்கிறார். அவர் ஒரு புறஜாதியான ஒரு நபராக அவர் இருக்கிறார். சரி, இந்த ஒரு தேவ பக்தியுள்ள மனிதன், இந்த காட்லி மேன் என்ன செய்தார் அப்படின்னா, தேவ வார்த்தை மற்றும் ஜெபத்துல அவர் உறுதியோடு தரித்திருந்தார். அதை அவர் விசுவாசித்தார். பாருங்க, எப்பாப்ரா என்ன செய்கிறார் பாருங்க, உங்களை சார்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்போதும் போராடுகிறார். சோ தேவனுடைய வார்த்தை மற்றும் ஜெபம், இதிலே அவர் உறுதியோடு அவர் இருந்ததை நாம் பார்க்கலாம். அடுத்தபடியாக இன்னொரு நபரை நாம் பார்க்கிறோம். வசனம் 14வது வசனம், அதிலே லூக்கா என்ற ஒரு நபரை நாம் பார்க்கிறோம். இந்த லூக்கா புறஜாதியா, அவருடைய பெயருடைய அர்த்தம் லைட் கிவிங், ஒளி கொடுப்பவர் என்று பெயர். சரி, இவர் என்ன செய்தார்? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் த்ரோவா பட்டணத்துல பவுலோடு அவர் இந்த ஊழியத்தில் இணைகிறதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து லூக்கா மற்றும் அப்போஸ்தலர் போன்ற புத்தகங்களை அவர் எழுதுகிறார். இவரை குறித்து மீண்டுமாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10, 11 போன்ற வசனங்களில் லூக்காவை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவர் பிரியமான வைத்தியன். பவுலினுடைய பல நேரங்கள், அதாவது அவருடைய பிரயாணங்களில் அதிகமான சரீர பிரகாரத்திற்கான ஒரு உதவியை அவர் செய்தவராக இருந்தார். அதோடு கூட இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னொருவருடைய பெயரை கூட சொல்றாரு, தேமாவும் என்று அவர் சொல்லுகிறார். பொதுவாக லூக்காவை பற்றி சொல்லும் போது தேமா என்ற பெயரும் இணைந்து வருகிறதை நாம் பார்க்கலாம். அதை 2 தீமோத்தேயு 4, 10, 11 நாம் வாசிக்கிறோம். சரி, இப்ப லூக்கா பவுலுக்கு பிரயாணங்களில் அவர் நல்ல ஒரு வைத்தியனாக உதவியாளராக இருந்தார். ஆனால் தேமா அவன் உலகத்தின் மீது ஆசை வைத்து பின்வாங்கி போனவனாக தான் நாம் பார்க்க முடியும்.
அதை இங்கேயும் கூட அவர் சொல்லுகிறார். 14வது வசனம், தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இப்ப தேமா அவன் உலகத்தில் போய்விட்டான் அப்படின்னு, அதாவது உலகத்தின் மீது ஆசை வைத்து போனான் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:10 நாம் வாசிக்கிறோம். டீமஸ் has forsaken me, அவர் என்னை கைவிட்டார். சரி, அப்ப இந்த தேமாவை போன்ற உதாரணத்தோடு நாம் வாழக்கூடாது. ஏன் என்று சொன்னால் he was a backslider, அவர் பின்வாங்கி போனார். சரி, இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? தேவனுடைய ஊழியத்தில் அவருக்காக செய்யக்கூடிய சேவையில் ஒரு தனி நபராக நாம் செய்வதில்லை. தனி நபராக எந்த ஒரு ஊழியத்தையும் நாம் நிறைவேற்ற முடியாது. அப்ப தேவனுடைய ஊழியத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் உடன் வேலையாட்களாக வைத்திருக்கிறார். So we are the laborers together with God. இப்ப தேவன் அவரது ஊழியத்தை நிறைவேற்ற நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய ஊழியத்தில் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உணர்ந்து நாம் அதன்படி வாழும்போது, செயல்படுத்தும் போது அந்த ஊழியம் நிச்சயமாக தேவனால் ஆசீர்வதிக்கப்படும், அது நிறைவேற்றப்படும். சரியா? இப்போது நாம் சிந்தித்த இவ்வளவு நபர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பவுலோடு அவரது ஊழியத்தில், தேவனுடைய ஊழியத்தில் இணைந்து செயல்பட்டார். சோ தீகிக்கு அவர் கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தார். அடுத்து ஒனேசிமுவை நாம் பார்க்கிறோம். அவர் திரும்பவும் கடிதத்தை தன் எஜமானுக்கு அவர் கொண்டு வருகிறார். அரிஸ்தருக்கு அவர் என்ன செய்தார்? he was faithful. அவர் கொடுக்கப்பட்ட வேலையில் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். நாம் மார்க்குவை குறித்து நாம் படிக்கிறோம். முன்னொரு காலத்துல ஊழியத்து நிமித்தமாக பின்வாங்கி போனார். ஆனால் அதை தொடர்ந்து பின் காலங்களில் அவர் ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவர் என்று பெயர் பெற்றார். யுஸ்து அவரை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம்? he was worked with Paul and encouraged. அவரை ஆறுதல் செய்ய. எப்பாப்ரா தேவ வார்த்தையை படிக்கிறார், மக்களுக்காக ஜெபிக்கிறார், அவர்கள் ஆவிக்குரிய நிலையில் வளர வேண்டும் என்று ஜெபிக்கிறார். லூக்கா பவுலுக்கு உதவி செய்தவர், தேவ ஊழியத்தில் உதவி செய்தவர். எனவே நீங்களும் நானும் தேவனுடைய சேவையில், தேவனுடைய ஊழியத்தில் இணைந்து செயல்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.